ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 60 டேஸ் ஆஃப் கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 30யோட டயட் மீல் பிளான் என்ன அப்படிங்கிறதும், இன்றைக்கி என்னோடய டே எப்படி போச்சு அப்படிங்கிற ஒரு விலாகும் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 60 டேஸில் ஹாஃப் ஆஃப் த டே நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இந்த ஹாஃப் ஆஃப் த டேலையே நம்ம 60 நாளில் 10 கிலோ நான் குறைப்பேன் அப்படின்னு டார்கெட் வச்சு தான் வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளாடியே வந்தேன். ஆனால் நான் வந்து 30 நாளுக்குள்ளாடியே கிட்டத்தட்ட 6-7 கிலோ குறைச்சாச்சு. இன்னும் நம்ம 10 கிலோவுக்கு 3 கிலோ தான் இருக்குது. இன்னும் நமக்கு 30 நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது. நான் வந்து துபாயிலேருந்து ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா ஊருக்கு வந்தப்போ என்னை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நல்ல வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இப்போ தான் நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது எனக்கே நல்ல ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ தட் இன்னும் நமக்கு 3 கிலோ தானே குறைக்கணும் நம்ம டார்கெட்டில், இன்னும் நம்மக்கிட்ட 30 நாள் இருக்கே. அப்படிங்கிறதுனால தான் ஊருக்கு வந்ததுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக டயட் எதுவும் ஃபாலோ பண்ணலை. நைட்டெல்லாம் எனக்கு எப்போது சான்ஸ் கிடச்சா நான் ஹார்ப்ஸ் ரிலேட்டடாக தோசை, இட்லி அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் குவான்டிட்டியெல்லாம் நல்லா கம்மி பண்ணி டயட் ஓரியன்டாக ரொம்ப கான்ஷியஸாக திங்க் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். நேற்றுக்கே நான் போட்ட வீடியோவில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். அதுக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பேலன்ஸ்டாக ஃபுட் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னதுக்கு கீழவே எஸ் கரெக்டு, ஆமாம் இது பேலன்ஸ் டயட் இல்லை, இப்படியெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, நான் பார்த்துருந்தேன். பட் அது வந்து தப்பு கிடையாது, நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறீங்க. ஆனால் நான் வந்து அது ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி எங்கே போகிறதுக்கு இப்படி ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி ஜிண்டோவோட சிஸ்டர் வீட்டுக்கு போகிறேன். அதுதான் காலமாக எந்திரிச்சதுமே, இன்றைக்கி குழந்தை வேறு அம்மா வீட்டில் நிற்கிறதுனால நான் எந்திரிச்சதும் ஃப்ரீயாக ரெடியாகி மார்னிங்கே கிளம்புவோன்னு கிளம்பிட்டேன். இன்றைக்கி சீரக தண்ணி கூட எம்டி ஸ்டொமக்கில் நான் எடுத்துக்கல. ஏன்னா அவங்க வீடு வந்து ரொம்ப லாங்கில் இருக்குது. நான் 2 வீலரில் போனால் கூட 1.5 ஹவர் வந்து ட்ராவல் பண்ணி போனோம். ஸோ தட் நான் வந்து மார்னிங்கே கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு அதுக்காக தான் கிளம்பிகிட்ருக்கேன். அதனால தான் அந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நேற்றுக்கு வந்த அந்த கமெண்ட்ஸ் ரிலேட்டடாக ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனை கன்வே பண்ணிடுவோம் நம்ம சைடில் இருந்து அப்படிங்கிறது தான் இது மூலமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நேற்றுக்கு நான் எடுத்த ஃபுட்டை வச்சு நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இது எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஐ மீன் நான் வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து 3 இட்லி சாப்பிட்ருப்பேன். ஏன்னா நான் வந்து ஈவினிங் வந்து வெளியே ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறதுனால அங்கே போய் பிளேன் பிரியாணி சாப்பிட்டேன். அதனால எப்படியும் ஃபங்க்ஷன் வீட்டில் போய் ஃபுட் எடுத்துப்போம் அப்படிங்கிறதுனால லஞ்சுக்கு வந்து நான் சிம்பிளாக 3 இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு ஆப்பிள் எடுத்துருந்துருப்பேன். ஸோ இதை பார்த்துட்டு அண்ட் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இப்படி நான் சாப்பிட்றதுனால கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஐ மீன் நான் மீன் பண்ணி சொன்ன பேலன்ஸ்டு என்னென்னா, நான் எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து பேலன்ஸ்டு ஃபுட்டு அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணலை. நிறைய பேர் அப்படி தான் நினச்சி எனக்கு அந்த கமெண்ட்ஸை கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். நான் சொன்ன பேலன்ஸ் என்னென்னா, இப்போ நான் நைட்டு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகும்போது என்ன ஃபுட் எடுத்துக்க போகிறோன்னு எனக்கே தெரியாது. அங்கே என்ன ஃபுட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ஒருவேளை கலோரிஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அப்படி நம்ம எடுத்துக்கிறத கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருப்போம் அப்படிங்கிறதுக்கு தான் ஆஃப்டர்நூன் நமக்கு தெரியும் நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபுட்டில் போர்ஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் நம்ம லிமிட்டாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இட்லி சாப்பிட்டுட்டு மார்னிங் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு அண்ட் டின்னர் வந்து அங்கே போகும்போது பார்த்தப்பவே பிரியாணியாக தான் இருந்துச்சு. ஸோ தட் அது எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஏன்னா மார்னிங்கும் மத்தியானமும் நம்ம லைட்டாக சாப்பிட்டதுனால ஈவினிங் நான் அந்த பிரியாணி சாப்பிட்டது எனக்கு கில்ட்டாகவே இருக்கலை. அது ஓரளவு எனக்கு ஓகே. மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் உள்ள ஃபுட்டை நைட்டு நான் எடுத்த ஃபுட் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருப்பேன். ஆனால் நிறைய பேர் என்ன மீன் பண்ணாங்க அப்படின்னா, நான் வந்து பேலன்ஸ்டு டயட் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ நான் வந்து பேலன்ஸ் டயட் பற்றி என்னோட வீடியோவில் ஷேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு டயட்டிஷியனோ இல்லை நியூட்ரிஷனிஸ்ட்டோ கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை மாதிரி நார்மலான ஒரு பொண்ணு தான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேலன்ஸ்டாக எப்படி ஃபுட் எடுத்துக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. என்னோட எய்ம் எல்லாம் எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும், அவ்வளோதான். அதுக்கு எப்படி ஃபுட் எடுத்துக்க முடியுமோ அப்படி தான் நான் வந்து ஃபுட் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஃபுட் எடுத்தப்போ எனக்கு வெயிட் லாஸ் ஆகுது, அதை நான்
நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். நான் எந்த வீடியோலையுமே நீங்கள் இதே டயட்டை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொன்னது கிடையாது. இப்போது நான் அதுதான் சொல்லுவேன், இந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னே இல்லை. ஒரு ஆள் வந்து டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் ஆகிறத பார்க்குறப்போ நமக்கே மோட்டிவேட்டிங் ஆகி நம்ம டயட்டே ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கூட ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போவோம்ல. நான் எல்லாம் அப்படி நிறைய பேரோட வீடியோஸ் பார்த்து மோட்டிவேட் ஆகியிருக்கேன். அதுக்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோவே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் என்னோடய வீடியோஸில் மோட்டிவேட் ஆகியிருக்கேன் அக்கான்னு ஷேர் பண்ணுறீங்க. அதுவும் ஒரு ரீசன் நான் இப்படி கண்டினியூஸாக ஷேர் பண்ணுறதுக்கு. நான் வந்து இந்த ஜேர்னியை வந்து 102 கிலோவில் இருக்கும்போது ஆரம்பித்தேன். இப்போ என்னோட கிலோ 83, 84, 85 இதுக்குள்ளே மாறி மாறி வேரி ஆகிட்டே இருக்குது. ஸோ 102 கிலோவில் இருந்து 85 கிலோ வாரது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் என்ன மாதிரி ஒரு ஃபூடியான ஒரு பொண்ணாலெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு சிம்பிளஸ்ட் மேட்ரே கிடையாது. நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்னா உங்களாலே முடியும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவே ஷேர் பண்ணிகிட்ருக்கேனே தவிர இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள், இது ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நான் எந்த வீடியோலையும் சொன்னதில்லை. உங்களுக்கு என்ன டயட் பிடிக்குமோ, நீங்கள் என்ன டயட் ஃபாலோ பண்ணால் அதில் கன்சிஸ்டன்சியை கீப்பப் பண்ணுவீங்களோ அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். என்னோட ஃபஸ்ட்டில் இருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தட் நேட்டிக்குள்ள நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணது பேலன்ஸ் டயட் பற்றியே இல்லை. நான் மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் அப்படி லைட்டாக ஃபுட் எடுத்துக்கும் போது நைட் எடுக்கிற டின்னர் கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் கூட அந்த டே எனக்கு பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறத தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு என் வீடியோவை அப்சஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாம்பழம் சாப்பிட்டுட்டு கிளம்பியிருந்தேன். அதுக்கப்புறம் ஜிண்டோவோட சிஸ்டர் வீட்டில் எனக்கு லஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே வந்து கொஞ்சமாக சாப்பாடு அண்டு கேரட் கூட்டு, ஃபிஷ் கறி, ரசம். அவங்களுக்கு தெரியும் நான் டயட் இருக்கேன்னு, ஸோ அளவாக தான் வச்சாங்க. அண்ட் அவங்க வீட்டில் இருந்து ஒரு லாங் ட்ராவலாக இருந்துச்சு. ஸோ ரிட்டர்ன் வரும்போது செம வெயில் வேறு. எனக்கு பதாம் மில்க் வேறு ரொம்ப பிடிக்கும். இந்த வில்லுக்குரி ஜங்ஷன் இருக்குல்ல, இதுக்கு கொஞ்சம் நியர்பையில் ஒரு சின்ன ஷாப், நியூ பாம்பே அப்படின்னு ஒரு குட்டி ஷாப் இருந்துச்சு. ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் அந்த பக்கமாக போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஆன் த வேல 2 வீலர் வேறு மக்கர் பண்ணிகிட்டே இருந்துச்சு. வண்டி வந்து பெட்ரோல் காலியானால் ஒரு மாதிரி இழுத்து இழுத்து ஓடும் இல்லை, இந்த மாதிரி ஓடிட்டுருக்கு. என்னன்னே தெரில, எனக்கு வேற கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் பெட்ரோல் ஃபுல் டேங்காக தான் இருந்துச்சு. எனக்கு என்னென்னா வண்டி ஏதாவது வழியிலே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. ஹஸ்பண்ட் வேறு அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தார், இதோட டயர் மாற்றி ரொம்ப நாளாச்சு, டயர் மாற்றணும் அப்படின்னு. அதுவும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஆன் தி வேலையை மாற்றிட்டு போவோம் அப்படின்னு இதையுமே வில்லுக்குரி ஜங்ஷனோட நியர்பையில் ஒரு அன்னோன் ஷாப்பு, எனக்கு பெருசாக பழக்கம் இல்லை இருந்தாலும் நம்பிக்கையோடு போனேன். அந்த அண்ணா வந்து சூப்பராக டயர் மாற்றி கொடுத்துட்டாங்க. அண்ட் வீட்டுக்கு வந்தேன். ஸ்ட்ரைட்டாக அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன், குழந்தை அங்கே நின்னதுனால. அம்மா வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேன், லாங் ட்ராவல் பண்ணதுனால. அதுக்கப்புறம் நைட்டு எந்திரிச்சதுக்கப்புறம் அம்மா வந்து அந்த கையில் வச்சேன்ல ஒரு அப்பளம் மாதிரி அது கொடுத்தாங்க. ஸோ நான் வேறு எதுவும் சாப்பிடலை, இந்த பதாம் மில்க் அது இதெல்லாம் சாப்பிட்டு குடித்ததுனால அவ்வளோ மட்டும்தான் நைட்டு சாப்பிட்டேன். அவ்வளோதான். அப்படி தான் என்னோட இந்த டே வந்து கம்ப்ளீட் ஆச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோட எங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.